என்ன மாதிரியான பலனோ அதுக்கு ஈக்குவலான பலன் இதனால வரக்கூடிய பாதிப்புகள் கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கிறது இல்ல 9 கிரகங்களாலேயும் வரக்கூடிய பாதிப்புகள் சாபங்கள் அதெல்லாம் இந்த முகம் மகாகணபதி அப்ப மகாபெரிவா சொன்ன வார்த்தை இது ஒரு காலத்துல தர்பாரண்ய கஷேத்திரமா இருந்தது. இங்க பண்ற பூஜை, இங்க சொல்ற மந்திர பிரயோகம், இங்க பண்ற தானம் தர்மம் உபாசனை எவ்வளவு மஸ்ட்ங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அயக்ரீவர் மூல மந்திரத்தை கருடாழ்வாரே வந்து உபதேசம் பண்ண நாள் ஒரு மண்டல பூஜை பண்ணார். 48வது நாள் கருடாழ்வார் ஜாதகத்துல இருக்கக்கூடிய உச்சபட்ச தோஷங்கள் அதெல்லாம் சிவன் விஷ்ணுக்குள்ள எந்த பேதமும் இல்லை. அவரை ஃபாலோ பண்ற 64 பேர் தூக்குற அளவு வெயிட் ஜாஸ்தி ஆகி மறுபடியும் 4 பேர் தூக்குற அளவு வெயிட். இந்த அதிசயம் வந்து இன்னமும் நடந்துட்டு இருக்கு. கருடாழ்வார் பாசிட்டிவ் வைப் சொந்தங்களுக்கும் நட்புகளுக்கும் வணக்கம். ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் ஐயாவோட வீட்டில் தான் இப்போ நாம் இருக்கோம். சாரோட சன் கிருஷ்ணபிரசாத் சார் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த கருட ஹோமம் பண்ணுறது வழக்கம். நமக்கும் அழைப்பு வந்தது. அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது தேவை இருந்துட்டு தான் இருக்கும். குழந்தை வேணும், திருமணம் ஆகணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், என்னோட தொழில் சிறப்பாக நடக்கணும், கடன் பிரச்சனை தீரணும், எனக்கு வர வேண்டிய பணம் வரணும், நவக்கிரக தோஷங்கள் தீரணும். இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு கருங்காலி கருடாழ்வாரை நம்ம பூஜை அறையில் வைக்கிறது மட்டும்தான். இந்த கருங்காலி கருடாழ்வாருக்கு கருடமாலா மந்திரம் 1,20,000 முறையும், கருட பஞ்சாட்சரி மந்திரம் 1,20,000 முறையும், இது மாதிரி 2 மந்திரங்களை ஆவாகனம் செஞ்சு கருட கவசம் சொல்லி பூஜை செஞ்சு கொடுக்கறதால இதன் பலன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். கருடாழ்வாருக்கு தினமும் காஞ்ச திராட்சை, கல்கண்டு, இல்லை பேரிச்சம்பழம், இல்லை வீட்டில் இருக்க எந்த பழம் வேணாலும் வச்சு நம்ம பூஜை செய்யணும். ஒரு பூ வச்சுருங்க. ஓம் பக்ஷி ராஜாய நமக, ஓம் மைனத்தையாய நமக, ஓம் மினதா புத்திராய நமக, இந்த மாதிரி 3 மந்திரங்களை சொல்லி 4வதா ஓம் ஷிம் சிபாய நமக அப்படின்ற கருட பஞ்சாட்சரி மந்திரத்தையும் சொல்லி கடைசியாக ஓம் பக்ஷி ராஜம் பஜேகம் கருடத்வஜம் இந்த 2 மந்திரங்களையும் 3 முறை சொல்லி வழிபாட்டை நிறைவு செய்துன்னு வரலாம். இந்த கருடாழ்வாருக்கு வாரம் ஒரு முறை இல்லை மாதம் ஒரு முறை இல்லை 2 முறை நம்மளால் எப்படி முடியுதோ அமாவாசை பௌர்ணமி தினங்கள் கூட தேர்ந்தெடுத்து நம்ம அபிஷேகம் செஞ்சுட்டு வரும்போது மேலும் இவருக்கு சக்தி அதிகமாக கூடுறத நம்ம பார்க்கலாம். முழு நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக நிறைய மிராக்கிள்ஸ் நம்ம லைஃப்பில் நடக்கும். ஒரு நல்ல விஷயத்த நாம் மட்டும் செஞ்சால் பத்தாது, 4 பேருக்கு சொல்லும்போது அந்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். நல்ல விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அந்த புண்ணியத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த கருடாழ்வார் நம்ம வீட்டுக்கு எப்படி வர வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்ரீ யோகவராகா ட்ரேடர்ஸ் வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். நேரில் போய்ட்டு வாங்கணுன்னா சாரோட அட்ரஸ், லொக்கேஷன், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. நம்ம வீட்டில் பாசிட்டிவ் வைப்ஸ் பரவணுன்றதுக்காக தான் இந்த பாசிட்டிவ் வெப் சேனல் மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம பாசிட்டிவ் வெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நங்கநல்லூர் ஒரு காலத்தில் தர்பாரண்ய கஷேத்திரமாக இருந்தது. இதை சொன்னது யாருன்னா சாட்சாத் காஞ்சி மகாபெரிவா. பல வருஷங்களுக்கு முன்னாடி மீனம்பாக்கத்தில் மகாபெரிவா கேம்ப் போட்டுருந்தப்போ மீனம்பாக்கத்துலேருந்து இங்கே நங்கநல்லூர் சிவன் கோயிலுக்கு மகாபெரிவா நடந்து வந்தா. இன்ஃபேக்ட் அப்போ அந்த சிவன் கோயிலே உருவால. அந்த மீனம்பாக்கத்துலேருந்து பாத யாத்திரையா மகாபெரிவா வரப்போ அவர் கூட வந்தவாழ்ல என் தாத்தா ஒய் குப்சாமேயரும் ஒருத்தர். இந்த கோவில் குளத்துல அது சிவலிங்கம், அதுவும் அர்த்தநாரீஸ்வர லிங்க வடிவம்னே தெரியாம துணி தோக்கிற கல்லா யூஸ் பண்ணிட்டா நிறைய பேர். இந்த சிவன் எப்பேற்பட்டவருங்கிறத எடுத்து சொல்லி 1000 ஆண்டுகளை கடந்த பழமையான கோவிலா அது. சில காரணங்களால நடுவில் பூஜை விட்டு போய் துணி துவைக்கிற கல்லா அந்த சிவலிங்கம் மாறிடுது. அது தப்புங்கிறத பெரியவா சுட்டுக்காட்டி அந்த சிவனுக்கு கோவில் கட்ட சொல்ல, அதுக்கப்புறமா அந்த அர்த்தநாரீஸ்வரர் வந்ததுக்கு அப்புறமா தான் நங்கநல்லூர்ல ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக வந்தது. அப்போ மகாபெரிவா சொன்ன வார்த்தை இது ஒரு காலத்துல தர்பாரண்ய கஷேத்திரமா இருந்தது. இங்க பண்ற பூஜை, இங்க சொல்ற மந்திர பிரயோகம், இங்க பண்ற தானம் தர்மம் எல்லாத்துக்கும் பல மடங்கு ஜாஸ்தி பலன் கிடைக்கும். எப்படின்னா திருநள்ளாறுல என்ன மாதிரியான பலனோ அதுக்கு ஈக்குவலான பலன் வந்து இங்க நங்கநல்லூர்ல கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு தர்பாரண்ய கஷேத்திரத்துல இன்னைக்கு இந்த கருட ஹோமம்ங்கிறது நடக்கிறது. சகல விதமான தோஷங்கள் சாபங்களையும் சரி பண்ணக்கூடியது இந்த கருட ஹோமம்.
முக்கியமா இந்த ராகு கேதுனால வரக்கூடிய பாதிப்புகள், நிறைய பேருக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கிறது, இல்ல மற்ற சில விஷயங்கள், எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் குழந்தை எதுவா இருந்தாலும் அதுல ராகு கேதுவோட இம்ப்ளிமெண்ட்டுங்கிறது ஒரு மேஜர் ரோல். இந்த ராகு கேதுனால வரக்கூடிய பாதிப்பு, சனியினால வரக்கூடிய பாதிப்பு, செவ்வாயினால வரக்கூடிய பாதிப்பு, ஏன் அதனால இதனாலன்னு பேசிட்டு மொத்தமா 9 கிரகங்களாலையும் வரக்கூடிய பாதிப்புகள், அப்புறம் பல்வேறு விதமான தோஷங்கள், சாபங்கள், அதெல்லாம் இந்த கருட உபாசனையினால சரியாகும். கருட உபாசனை எவ்வளவு மஸ்ட்ங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அது இந்த ஹோமம் முடியட்டும், முடிஞ்ச உடனே சொல்றேன். ஆனா இந்த ஹெல்த் பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கு. பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரையும் தாண்டி இங்க தன்வந்திரி ஜபமும் இப்ப பண்ணிருக்கு. அவங்க மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, யார் யாருக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ, உங்களுக்கு உங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த ஹெல்த் இஷ்யூலாம் சீக்கிரம் சரியானோ அதுக்கான சொல்யூஷன் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ओम श्रीमते नमः। ओम नागारये नमः। ओम नागभूषणाय नमः। ओम विज्ञानदाय नमः। ओम विशेषज्ञाय नमः। ओम विद्यानिधये नमः। ओम अनामयाय नमः। ओम भूदिदाय नमः। ओम भुवनदात्रे नमः। ओम भूषयाय नमः। ओम भक्तवत्सलाय नमः। ओम चंद्रमा मनसो जातः चक्षुर्सूर्यो नमः। उतशेषं गुडान्नं क्षीरान्नं नानाविधरसफलानि एतत्सर्वम् अमृतं निवेदयामि। ब्रह्मांड नायकाय पंचकृत्यपरायणाय पंचब्रह्मस्वरूपिणे महागणपत्याय समस्त देवताभ्यो नमो नमः। अक्षिराज गरुडाय नमो नमः। एते गन्धपुष्पार्चित कुङ्कुमफलदाम्बूलसहितान् महापूर्णाहुतिं समर्पयामि नमः स्वाहा। श्रीभवनाय कुर्महे तमे नामान्नामकामाय मह्यं कामेश्वरी பெரிய பில்லினியர், பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு நபர். நம்ம யூடியூப் சேனல்ல கூட ஒரு 5-6 தடவை பேசியிருப்போம் அவரை பத்தி, ஏன்னா அவ்வளோ மஸ்ட். அவரோட பொண்ணு ஏதோ ஓவர்சீஸ் ட்ரிப்பு போய் அங்க ஏதோ பார்க்க கூடாத சில விஷயங்களை பார்த்து அதுல அவங்களுக்கு சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுது. கருட மூல மந்திரத்திலேயே வரும், ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகி காலானலலோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹனஹன தகதக பத பத கும்பட் ஸ்வாஹா. இதோட அர்த்தம் என்னங்கிறது நம்ம புக்கில் கொடுத்துருப்போம். காலாக்னி சுரூபமாக விளங்கக்கூடிய கருட பகவானே, ஏன்னா உன் சிறப்புகளை எடுத்து சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. காலம் பிளஸ் அனலம், டைம் டிராவல் அதெல்லாம் கடந்தவன். சிவாயனாலும் அதுதான், எடுத்து சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. வாழ்க்கை பாதைக்கு துணையா வருபவன், வழிகாட்டுபவன். கருடன் ஒரு வழிகாட்டி.
நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்த பேசுறதா இருந்தாலும் அது 4 பேருக்கு போய் ரீச் ஆகணும். அதுக்கு ஸ்பீச் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது முக்கியம். நமக்கு தேவையான எல்லா திரவியங்கள், வெல்த், இப்படி அது எல்லாம் வந்து தரக்கூடியவர் வந்து கருடாழ்வார். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கான இது வழிகாட்டக்கூடியவர் கருடாழ்வார். இப்ப சொன்னது கருட மாலா மந்திரம். வேதாந்த தேசிகருங்கிற மிகப்பெரிய மகான் திருவைந்தீபுரத்துல அயக்ரீவர் மூல மந்திரத்தை கருடாழ்வாரே வந்து உபதேசம் பண்ணார். இன்னைக்கு எழுத்தாத்து மாமா நங்களூர் அயக்ரீவர் கோவில் பிரசாதத்தை இந்த கருட பூஜை போது கொடுத்தார். கருட மூல மந்திர உபதேசமே வேதாந்த தேசிகருக்கு கருடன் மூலமா கருடாழ்வார் காட்சி கிடைச்சு, அந்த அயக்ரீவர் மூல மந்திரம் கருடன் மூலமா வேதாந்த தேசிகருக்கு கிடைச்சது. ஸோ கருடாழ்வார் வந்து பெருமாளோட வாகனம்னாலும் ஹயக்ரீவர் உபாசனைக்கும் கருடாழ்வாருக்கு இன்னும் நிறைய லிங்க் இருக்கு பெருமாளுடைய மற்ற வடிவங்களை விட. அந்த வகையில இன்னைக்கு அயக்ரீவர் கோவில் பிரசாதம் தேடி வந்திருக்கு இந்த ஹோமத்துக்கு. அது ஒரு முக்கியமான. கருடாழ்வார் இந்த மைண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சித்த பிரமை, பில்லி சூனியம் மாதிரியான பிரச்சனை இன்னைக்கு ப்ராப்பரா பண்ண தெரிஞ்சவங்க இல்ல. பில்லி சூனியம்னு நினைக்கிறது 99% ஃபேக்கு. நம்ம கர்ம வினப்படி கெட்ட விஷயங்கள் நடந்தாலே நினைக்கிறோம். மீதி 1% சான்ஸ் இருக்கு. அந்த 1% இருந்தால் கருட உபாசனையினால சரியாகும். அந்த மாதிரி பிளாக் மேஜிக்னால பாதிக்கப்பட்ட பல பேருக்கு கருட உபாசனையினால சரியா இருக்கு. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த பிலினரோட பொண்ணு பிரச்சனையாச்சுன்னு, அவர் நம்மகிட்ட கருங்காலி கருடாழ்வார் வாங்கி 48 நாள் ஒரு மண்டல பூஜை பண்ணார். 48வது நாள் கருடாழ்வார் அந்த பொண்ணோட கனவுல வந்து தன்னோட இறகால வருடி கொடுக்குற மாதிரி காலங்காலத்தால கனவு வந்தது. அதுல இந்த பெண் அந்த பிரச்சனையிலேருந்து சரியாகி இப்போ அவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தை கூட பிறந்திருக்கு, நல்லா இருக்காங்க எல்லாத்தோட. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கடைக்கோடி மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு மீனவ பெண்மணி, அவங்களுக்கு கருடன் வாங்குற பொருளாதார சுச்சுவேஷன் கூட இப்போ இல்லை. உண்மையை ஓப்பனாக சொன்னாங்க. நம்ம வந்து ரொம்ப ஒரு ப்ரைஸுக்கு ஏதோ சம்பிரதாயத்துக்கு வாங்கினமேனு ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கி அவங்களுக்கு கருடாழ்வார் கொடுத்தது. அப்புறம் கருடாழ்வார் அருளால் அவங்க லைஃப்பில் பல சேஞ்சஸ் வந்து இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஞாபகம் வச்சுட்டு அந்த கருடனுக்கு என்ன பண்ணலாமோ அது பண்ணாங்க, அது வேற விஷயம். இந்த மாதிரி அடித்தட்டு மக்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஏதாவது விதத்தில் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரியான ப்ராப்ளம் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உச்சபட்ச தோஷங்கள் அதெல்லாம் இந்த கருட உபாசனையினால சரியா இருக்கு. கருட உபாசனை எவ்வளோ மஸ்ட்ங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். 63 நாயன்மார்களில் ஒருத்தர் கோசெங்கட் சோழ நாயனார். திருவானைக்கா சிவன் கோவில் மாதிரி 70க்கும் மேற்பட்ட கற்கோவில்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டினவர். ராஜராஜ சோழனுக்கெல்லாம் அவர் தான் முன்னோடி. அந்த கோசெங்கட் சோழ நாயனாருக்கும் வாழ்க்கையில் ஒரு சின்ன சர்க்கிள் வந்தது, ஒரு யுத்தத்தில் தோத்தார். அப்போ சிவன் வழிகாட்டினார். கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற நாச்சியார் கோவிலில் போய் என்னோட மச்சான் என் ஃப்ரெண்டு பெருமாளை வழிபடுன்னு. சிவன் விஷ்ணுக்குள்ள எந்த பேதமும் இல்லை, அவரை ஃபாலோ பண்ணுற நமக்குள்ள தான் பேதம். கோசெங்கட் சோழ நாயனார் அங்கே வந்து வழிபட விஷ்ணு ஒரு வீரவாளை குளத்திலேருந்து வர வச்சு கொடுத்தார். குளத்தை கீழ்ச்சிண்டு வீரநாராயணனோட வீரவாள் வந்தது. அந்த வாளை வச்சு எந்த யுத்தத்தில் தோத்தாரோ அதே யுத்தத்தில் அவர் ஜெயிச்சு தன் சார்ந்த மக்களை காப்பாத்தினார். அதுக்கப்புறம் அந்த கோசெங்கட் சோழ நாயனார் தான் மயூர சன்மன்கிற சிற்பி மூலமா உலக புகழ் பெற்ற கல்கருடாழ்வாரை வடிவமைச்சார். கருடாழ்வார் விக்கிரகம் பண்ணி முடிச்ச உடனே இந்த கருடாழ்வார் பறந்தார். அதுக்கெல்லாம் வந்து கல்வெட்டுலேயே ஆதாரங்கள் இருக்கு. அந்த கருடாழ்வார் தான் பங்குனி மாசமும் மார்கழி மாசமும் 4 பேர் முதல்ல தூக்குவாங்க. அப்புறம் 8 பேர், 16 பேர், 32 பேர், 64 பேர் தூக்குற அளவு வெயிட் ஜாஸ்தியாகி மறுபடியும் 4 பேர் தூக்குற அளவு வெயிட் கம்மியாகக்கூடிய அதிசயம் வந்து பங்குனி அண்ட் மார்கழியில நடக்கிறது. இந்த மாதிரி இந்த அதிசயம் வந்து இன்னமும் நடந்துட்டு இருக்கு கருடாழ்வார் கோவில்ல. அங்க அப்ப கருடாழ்வாரோட முகத்துல முத்து முத்தா வேர்வை வரும். எப்படி நமக்கு இந்த ஷீட்ல வேர்க்கிறது, சிக்கல் சிங்கார வேலவனுக்கு முகம் வேர்க்கிற மாதிரி கருடாழ்வாருக்கு அப்ப முகம் வேர்க்கிறத பார்க்க முடியும். இந்த மாதிரி பல எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் கருட உபாசனையினால நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இப்போ இந்த கருட ஹோமம் இன்னைக்கு பண்ணியாச்சு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பண்ண கருட ஹோமத்துடைய அந்த ஸ்டாக் நிறைய இருக்கு. இப்போ அடிஷனலா கருட ஹோமம் நிறைய பேர் லைவா பார்க்கணும்னு விருப்பப்பட்டதுனால பண்ணியிருக்கு. அடுத்த கருட ஹோமம் பண்றதுக்கு எப்படியும் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். ஏன்னா இந்த கருட ஹோம சாம்பல் தீர்ற சிச்சுவேஷன் வரப்பதான் பண்ண முடியும். இதே மாதிரி ஒரு கருட ஹோமத்தை மறுபடியும் பார்க்கணும்னு யாராவது விருப்பப்பட்டா குறைஞ்சபட்சம் 100 பேராவது அட்லீஸ்ட் நேம் கொடுக்கணும். அது 100 இண்டிவிஜுவல் பர்சன்ஸாக இருக்கலாம், இல்லை 100 ஃபேமிலியாக இருக்கலாம். யாரெல்லாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு கருட ஹோமம் இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடின்னு இருக்கீங்களோ அவங்களெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை 8838886460 இதுதான் என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். அடுத்து இந்த ஹோமத்தில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க, இல்லை இப்போ இந்த ஹோமத்தில் ஏற்கனவே நிறையா கருடாழ்வார் வச்சிருக்கு, ஹோமத்தில் வச்ச இந்த கருடாழ்வார் வேணும்னு விருப்பப்படுறவங்க
நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க. இந்த கருடாழ்வார் மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பூஜை பண்ணி தரோம். பர்டிகுலராக சொல்லணும்னா மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பர்டிகுலராக ராசி மூலிகை வேர்னு இருக்கு. அதில் அவ்வளோ எனர்ஜி இருக்கு. அதில் வந்து குக்குள்ங்கிற மூலிகை, பசுஞ்சான விபூதியெல்லாம் சம்மந்தப்பட்ட மூலிகை வேரோட போடுவோம். மேஷ ராசிக்கு ஓர்தழ் தாமரை, ரிஷபராசிக்கு நிலவாகை, மிதுன ராசிக்கு நத்தை சூரி, கடகராசிக்கு விஷ்ணு கிராந்தி, இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மூலிகை வேர் இருக்கு. அந்த மூலிகை வேரோட பசுஞ்சான விபூதி, குக்குள், அதெல்லாம் இவ்வளோதான் ரேஷியோ போடணும்னு ஒரு கணக்கு இருக்கு. பார்மா ஸ்டடி மாதிரி தான் எப்படி இந்த சிறப்பு டேப்லெட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரேஷியோ இருக்குது. கம்மியாக இருக்கக்கூடாது, மெயினாக எம்ஜி ஜாஸ்தியும் ஆகக்கூடாது. அதே மாதிரி நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருக்கார். 40 ஆண்டுகளுக்கு மேலே அவருக்கு இந்த சித்த மருத்துவத்திலையும் அனுபவம் உண்டு. அந்த மூலிகைகளுக்குன்னு சில மந்திர சாஸ்திரம் இருக்கு. அதையும் அவர் கரைச்சி குடிச்சு கிட்டத்தட்ட PhD பண்ணவர்னு சொல்லலாம். அவரையும் ஹோமத்துக்கு இன்வைட் பண்ணேன். அவருக்கு சித்தூர் சைடு சில மூலிகைகள் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு போயிருக்காரு, மலை பக்கம், கிராம பக்கம். அதனால அவரால் வர முடியல. இல்லைன்னா அவர் வந்திருப்பார், உங்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். அவர் கைடன்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த ராசி தாயத்தை வந்து பூஜை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ராசி தாயத்து மாதிரியான விஷயங்கள் யாருக்கா தேவை, இல்லை கருடன், கருங்காலி மாலை, லாவா ஸ்டோன் மாலை, இந்த மாதிரியான விஷயங்கள் யாருக்கா தேவைன்னா இப்போ கீழே வந்து வாங்கிக்கலாம். அண்ட் ஏற்கனவே நம்மகிட்ட கருங்காலி கருடன் வாங்கியிருக்கிறவங்க, இல்லை அட்லீஸ்ட் ஓம் ஷிம் சிவாய நமக இந்த கருட பஞ்சாட்சரி மந்திரத்தை மட்டும் நம்ம யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு அதை ரெகுலராக சொல்லி கருட உபாசனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் நடந்திருக்கோ அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸை இப்போ ஷேர் பண்ணிக்கலாம். உனக்கு வச்சுக்கோ, வச்சு எங்க சிங்கல்வடி பேர் ராசிகிருஷ்ணன் சொல்லிட்டேன். எனர்ஜி இன்னும் 20 to 30% ஜாஸ்தி ஆகும். ஒரு 5 செகண்ட் போட்டு சுத்தினாலே உடம்புல டைரக்டா டச் பண்ற மாலை, பிரேஸ்லெட், தாயத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்படிதான் இதுல இது பண்ணி கொடுக்கும்.